Hi, hello everyone. Welcome to Sridhar CCE online classes. So இன்னைக்கு நம்ம NACL AO-க்கான ஒரு மெயின்ஸ் பேப்பர் தான் என்ன பண்ண போறோம் டிஸ்கஸ் பண்ண போறோம் சரியா. ஸோ இப்போ இன்னைக்கு பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியான பேப்பர் சரியா. ஸோ நிறைய வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத என்ன பண்ணலாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, the sum of 9 consecutive even numbers of set A is 612. What is the difference between the product of the largest and the smallest even number and the square of the second smallest even number அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 9 consecutive even நம்பரோட ஆவரேஜ் வந்து சம் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சம் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 612 அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா what is the difference between the product of the largest and the smallest even number. சோ அப்படிங்கும்போது சோ இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு 9 consecutive even number. சோ consecutive even numbersனு சொல்லிட்டாங்க சரியா. 9 consecutive even number. சோ 612 தான் வந்து டோட்டல் சம். அப்ப ஆவரேஜ் என்னவா இருக்கும்? divided by 9 9 அப்ப divided by 9 னா என்னமா வருது நமக்கு? சோ 9 7s are sorry இங்க என்ன கிடைக்கும் நமக்கு 6 times வந்து 54 கேரி என்ன இருக்கு நம்ம கிட்ட 7 so 8 times அப்ப 68 தான் என்னோட ஆவரேஜ். சோ 9 நம்பர்ஸ் இருக்கு. 9 நம்பர்ஸ் இருக்குன்னா மிடில் நம்பர் தான் என்னோட ஆவரேஜ். சோ இதுக்கு அப்புறம் எனக்கு 4 நம்பர்ஸ் இருக்கும், இதுக்கு முன்னாடி 4 நம்பர்ஸ் இருக்கும். கிளியரா? சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி 4 நம்பர்ஸ் இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எனக்கு லார்ஜஸ்ட் smallest even number வேணும். largest even numberனா யாரு? 70 72 74 76 தான் largest even number. smallest even number அப்படினா 66 64 62 60 இதுதான் smallest even number. then second smallest even number யார்? எனக்கு 62. இப்போ எனக்கு என்ன வேணும்? product of the largest and the smallest even number. so 60 into 76 0 70 7 6 are 42 420 6 6 are 36 456. clear? next 62 square அப்படிங்கும்போது யார் வந்துருவாங்க நமக்கு? 2 2s are 4 6 2s are 12 12 2s are 24 carry to 6 square 36 38. so 6 இங்க வந்து பார்த்தோம்னா 1 இங்க வந்து பார்த்தோம்னா 7 அப்ப 716. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 716. clear? next one. The ratio between the average of a speed of a car and a bus is 21:13. Also, a train moving uniformly covered a distance of 1053 kilometers in 9 hours. Average speed of the bus is 52 kilometers per hour, less than the average speed of the train. How much distance will the uniformly moving car cover in 11 hours அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க என்ன எனக்கு தெரிஞ்ச டேட்டா அப்படின்னா, train வந்து பார்த்தோம்னா 1053 kilometers 9 hours. 1053 kilometers 9 hoursல கவர் பண்ணுது. அப்ப 1053 divided by 9. so அப்போ 1 9s are 9 carry 1 1 9s are 9 7 times வந்து பார்த்தோம்னா 63. கிளியரா? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எனக்கு ட்ரெயினோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு. பஸ்ஸோட ஸ்பீடு எப்படி இருக்கும்னா ட்ரெயினை விட 52 km per hour கம்மி. அப்ப இது வந்து பார்த்தோம்னா ட்ரெயினோட ஸ்பீட். பஸ்ஸோட ஸ்பீடு எப்படி இருக்கும்னா இதுல 52 கம்மி அப்படிங்கும்போது சோ இங்க வந்து பார்த்தோம்னா 60 52 65. ஓகேவா? சோ அப்ப பஸ்ஸுக்கும் காருக்கும் பஸ்ஸுக்குமான ரேஷியோ என்ன சொல்லிருக்காங்க? 21:13. அப்ப இந்த 13 பார்ட்ஸ் தான் யாரு? 65. 13 பார்ட்ஸ் 65 னா 21 பார்ட்ஸ் என்னவா இருக்கும்? எனக்கு 105 km per hour இருக்குமா? அப்ப எனக்கு என்ன வேணும்னா how much distance will moving car. சோ காரோட ஸ்பீட் என்னது? 105 km per hour. எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கு? 11 hours டிராவல் பண்ணிருக்கு. அப்ப எப்படி எழுதலாம் நானு? 105 into 11. 105 into 11 னா யாரு? 1155. கிளியரா? சோ இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம டைரக்டா பார்த்தோனே ஆன்சர் சொல்லலாம். எப்ப ஆன்சர் சொல்லலாம்னா என்னோட ஆன்சர் டெஃபினட் 11 மல்டிபிள்னு எனக்கு தெரியும் சரியா. நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட் இன்டு டைம். அப்ப மல்டிபிள்ஸ்ங்கும் போது என்னோட டைம் 11ங்கறனால 11 மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர். கிவன் ஆப்ஷன்ல எல்லா நம்பர்ஸுமே என்னவா இருக்கு? 11 மல்டிபிளா இருக்கு. அதனால தான் டைரக்டா ஆன்சர் கண்டுபிடிக்காம சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன். The smallest and the second largest angles of a triangle are in the ratio 3:7 respectively. The largest angle is 10 more than the sum of the smallest and the second smallest angles of the triangle together. What is the difference between the smallest and the second largest angles of the triangle அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ இப்போ நான் triangle அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா smallest so largest இருக்கும். சோ அப்போ மிடில் வேல்யூ வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் இதுதான், செகண்ட் லார்ஜஸ்ட் இதுதான். செகண்ட் ஸ்மாலஸ்ட்னாலும் செகண்ட் லார்ஜஸ்ட்னாலும் இதுதான். இதுல எனக்கு ஸ்மாலஸ்டுக்கும் செகண்ட் லார்ஜஸ்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 3:7. இதுல செகண்ட் லார்ஜஸ்ட்னாலும் சரி செகண்ட் ஸ்மாலஸ்ட்னாலும் சரி யார்? எனக்கு அந்த 7 பார்ட்ஸ் தான்.
The largest angle is 10 more than the sum of the smallest and second smallest angle of the triangle together. So largest angle எப்படி இருக்கும் அப்படின்னா sum of smallest and second smallest. அப்ப 3 parts 7 parts total 10 parts. இதை விட எவ்வளவு அதிகமா இருக்கும்? 10 values அதிகமா இருக்கும். Clear-ஆ? What is the difference between the smallest and the second largest angles of the triangle அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இங்க டோட்டலா எவ்வளவு parts இருக்கு? 3 parts 7 parts. So 3 parts 10 parts 10 parts. அப்ப டோட்டலா என்னாச்சு? 20 parts plus 10. இதெல்லாம் யாருக்கு ஈக்குவல் பா? 180 டிகிரிக்கு ஈக்குவலா? பிகாஸ் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தோம்னா 180 டிகிரி. அப்ப 20 பார்ட்ஸோட வேல்யூ என்னது? 170. அப்ப 2 பார்ட்ஸோட வேல்யூ என்னது? 17. நமக்கு என்ன வேணும்? டிஃபரன்ஸ் between the smallest and second largest angle. So difference between smallest and second largest. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 4 parts. அப்ப 2 parts 17 4 parts என்னது? 34. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 34. 34 degree. Next one. Abhay's percentage is 12 years more than Sonam's percentage. Rajiv is 23 years elder than his son and 5 years older than Sonam. Rajiv's son is 25 years old at present. அப்ப ராஜிவோட சன்னுக்கு 25 years அப்படின்னா ராஜிவோட சன் வந்து 25 years அப்படின்னா ராஜிவ் அவன் பையனோட 23 வயசு பெரியவன். புரியுதா? அப்ப 23 plus 25 என்னது? 48. கிளியரா? அப்ப ராஜிவ் வந்து பார்த்தோம்னா 5 years older than சோனம். ராஜிவ் வந்து பார்த்தோம்னா சோனமை விட 5 வயசு பெரியவன். அப்போ ராஜிவ்க்கு 48 வயசுனா ராஜிவ் சோனமை விட 5 வயசு பெரியவன்னா சோனம்க்கு என்ன ஏஜ் நடந்துட்டு இருக்கும்? 43 years நடந்துட்டு இருக்கும். அபேஸ் percentage is 12 years more than சோனம்ஸ் percentage. அபையோட percentage எப்படி இருக்கும்னா சோனமோட percentage என்னவோ அதுல 12 அதிகம். அப்ப 43 plus 12 என்னது? 55. சோ எனக்கு தேவை அபையோட ஏஜ் 5 years after. அப்போ எனக்கு 43 plus 12 வந்து பார்த்தோம்னா 55. இது வந்து அபையோட percentage. இதுல இருந்து 5 வருஷம் கழிச்சுனா எனக்கு அபையோட ஏஜ் என்னவா இருக்கும்? 60 years இருக்கும். அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? none of. நந்தா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். The ratio between the three angles of a quadrilateral is 5:6:3 respectively. The value of the fourth angle of the quadrilateral is 80. What is the difference between the second largest and smallest angles of the quadrilateral அப்படின்னு கேக்குறாங்க. So quadrilateral இப்ப triangle எப்படி 180 டிகிரிக்கு ஈக்குவலோ அதே மாதிரி quadrilateral 360 டிகிரிக்கு ஈக்குவல். So இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 5 parts 6 parts 3 parts ஓவரால் எவ்வளவு பார்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு நமக்கு? 11 14 parts. அப்ப 14 parts வந்து எதுக்கு ஈக்குவல்னா எனக்கு fourth part வந்து பார்த்தோம்னா 18 டைரக்ட் வேல்யூ தெரியும். அப்போ 360 டிகிரி டோட்டல். அப்ப 360 ல 80 போச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் நம்ம கிட்ட? 2. 360 ல 80 போச்சுன்னா ரிமைனிங் 280 இருக்குமா? அப்போ 14 பார்ட்ஸ் யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா 280க்கு ஈக்குவல். அப்ப 1 பார்ட் என்னது? 1 பார்ட்டோட வேல்யூ என்னது? 20. 1 பார்ட்டோட வேல்யூ 20னா எனக்கு தேவை செகண்ட் லார்ஜஸ்ட். சரியா? அப்ப செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படிங்கும் போது சோ ஆல்ரெடி இங்க என்ன வேல்யூ இருக்கு? 80 இருக்கு. இங்க என்ன இருக்கு? நமக்கு 80 இருக்கு. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வந்து பார்த்தோம்னா 3 பார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா 60. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் யார்? நமக்கு 5 பார்ட்ஸ். 1 பார்ட் 20னா 5 பார்ட்ஸ் என்னது? 100. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட். அப்ப இந்த 100க்கும் 60க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அப்ப 100 minus 60 என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 40 டிகிரியா இருக்குமா? அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 40 டிகிரி. அப்ப 40 டிகிரி ஆப்ஷன் none. நெக்ஸ்ட் ஒன். The sum of the area of a circle and area of a rectangle is 1512. Sum of area of a circle. Area of a circle formula என்னது? pi r square. So pi r square and area of rectangle யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா 1512க்கு ஈக்குவல். So next diameter of a circle வந்து 42 meter அப்படின்னா radius என்னவா இருக்கும்? நமக்கு 21 centimeter இருக்குமா? breadth of the rectangle வந்து பார்த்தோம்னா half of the radius of the circle. breadth of the rectangle என்னவா இருக்கு? எனக்கு 21/2 இருக்கு. what is the sum of the perimeter of the rectangle and circumference of the circle அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா L into B வச்சிட்டு ரிமைனிங் இருக்குறதெல்லாம் அந்த சைடு எடுத்துட்டு போயிரலாமா? அப்போ L into B ல B யோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 21/2. அப்ப 21 L/2 is equal to 1512 minus pi r square. 22/7 into pi r square na 21 into 21. clear? அப்ப 1 times இது வந்து பார்த்தோம்னா 3 times. இங்க 21 இருக்கு. இது 21 multiple, இது 21 multiple. அப்ப காமனா கேன்சல் பண்ணலாமா? 121 21 21 into 6 na 120, 21 into 7 na 147. 7 times வந்து 147.
கேரி என்ன இருக்கு நம்ம கிட்ட 42 வந்து பார்த்தோம்னா 2 டைம்ஸ். சோ இங்க வந்து பார்த்தோம்னா 21 என்ன பண்ணிரலாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப காமனா 21 கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப 72 மைனஸ் 66 வந்து பார்த்தோம்னா என்னது நமக்கு 6. அப்ப 6 2s are என்னது 12. அப்ப L ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிச்சு 12 ன்னு கிடைச்சிச்சு. B ஓட வேல்யூ வந்து 10.5 ன்னு நமக்கு தெரியும். அப்போ sum of the perimeter of the rectangle and circumference அப்படின்னு தானே கேக்குறாங்க. அப்ப perimeter வந்து பார்த்தோம்னா என்னது 10.5 21/2 னா 10.5. அப்போ breadth வந்து பார்த்தோம்னா 10.5. perimeter னா யாரு 2 of L plus B ஆ. அப்ப 2 of L plus B அப்படிங்கும்போது 12 plus 10.5 ஆ. 12 plus 10.5 னா யாருப்பா வருவாங்க 22.5 ஆ. அப்ப 22.5 into 2 னா யார் நமக்கு 45 ஆ. அப்போ perimeter of rectangle 45. எனக்கு circumference of the circle வேணும். circumference of the circle னா 2 pi r. அப்ப 2 into 22/7 into 21. அப்ப 1 times இது 3 times. அப்ப 44 into 3 வந்து பார்த்தோம்னா 4 3s are 12 132. so அப்ப 145 plus 132 நம்மளோட வேல்யூ என்னது 177. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 177. clear-ஆ next one. Two trains each 210-meter long moving in opposite direction cross each other in 12 seconds. If one is moving thrice as fast as another, what is the respective speed of the slower train அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு ரெண்டு S1 S2 இருக்கு. ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் இருக்கு. ஒரு ட்ரெயினோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னா 3 times of another train. அப்போ இது slower train, இது faster train அப்படின்னு நமக்கு தெரியுது. so time in opposite direction நான் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். எனக்கு தேவை speed of the slower train கேக்குறாங்க. அப்ப time in opposite direction அது time எவ்வளவு எடுத்துக்கறாங்க 12 seconds. opposite direction னா ரெண்டு ட்ரெயினோட லென்த்தை எடுத்துக்கணும். அப்ப 210 னா டோட்டலா 420 meters ஆ. divided by speed வந்து பார்த்தோம்னா opposite direction னா speed ரெண்டு பேரும் ஆட் பண்ணனும். அப்ப 3x plus x வந்து பார்த்தோம்னா 4x ஆ. 12 table ல cancel பண்ணோம் அப்படின்னா 3 times 36 5 times வந்து 60 ஆ. 35 divided by 4 35 divided by 4 னா x is equal to what 8 times 32 carry 3 7 times 28 5 times 20 8.75. given option என்னோட ஆன்சர் என்னது 8.75. next question, what is the value of the 35% of what is the value of the 35% of 4/11 of 6 times of 6 times square of 22. okay va so 11 multiple get cancel. okay 11 multiple get cancel. so இங்க என்ன வந்துரும்னா நமக்கு 44 வந்துரும். so then யார் இருக்காங்க நமக்கு denominatorல 100 இருக்காங்க இல்லையா. so 100 அப்படியே இருக்கட்டும், எதுவும் பண்ண வேண்டாம். so அப்ப ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணா 5 4s are 20. so எனக்கு denominator 0 தான் வருது. 35% of 4/11 of 6 times square of 22. 5 4s are 20. so இத வந்து என்ன பண்ணலாம்னா again simplify பண்ணலாம். again simplify பண்ணும்போது 5 table ல cancel பண்ணோம் அப்படின்னா 7 times இது வந்து பார்த்தோம்னா 20 times. okay so அப்ப 20 அப்படியே இருக்கட்டும். so இத என்ன எழுதிக்கலாம்னா 2 into 10 ன்னு எழுதிக்கலாம். சரியா 2 into 10 ன்னு எழுதுனா இங்க என்ன வந்துரும் நமக்கு 2 7 2s are 14 4 6 are 24 4 4s are 16. அப்ப 6 ல முடியுது, இங்க 10 இருக்கு. அப்ப இங்க பாயிண்ட் வந்துரும். அப்ப 0.6. அப்ப given optionல 0.6 ன்னு முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். given optionல 0.6 ன்னு முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப இதுதான் என்னது என்னோட ஆன்சர். கிளியரா. சோ எப்பயுமே இந்த zeros denominatorல வச்சுக்கிறது வந்து ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. சோ இந்த இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க. in a cricket match Sachin scored 117 runs, Rahul scored 89 runs, Dhoni scored 65 runs, Yuvraj scored 23 runs and Viru scored certain number of runs. if the average score of all the 5 batsmen was 94 runs, how many runs did Viru score in that match அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப வந்து பார்த்தோம்னா இங்க இருந்து நமக்கு என்ன தெரியுது 94 into 5. இது all batsmen ஓட டோட்டல் ஸ்கோர். அப்ப 5 4s are 20 carry to 470. கிளியரா. சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க சச்சின் எல்லாரோட தனித்தனி ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. சோ 117 89 65 23. சோ அப்ப 117 plus 3 120 140. சோ இப்ப இங்க என்ன வருது நமக்கு 8 9 plus 7 16 14
10, 19, 24. Carry 2. 8, 8, 16, 16 plus 3 வந்து பார்த்தோம்னா 19, 294. 16, 19, 294. அப்போ 470ல 294 போக ரிமைனிங் என்ன இருக்கும் நம்ம கிட்ட? இங்க 6 இருக்கும். இங்க வந்து பார்த்தோம்னா 6, இங்க வந்து பார்த்தோம்னா 3. அப்போ 1, 16ல 9 போச்சுன்னா என்னது? 7, 176. அப்போ given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 176. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். The respective ratio between the percentages of son, mother, father and grandfather 2:7:8:12. The average age of son and mother வந்து பார்த்தோம்னா 27 years. Average age of son and mother வந்து 27 years அப்படின்னா சன்னும் மதரும் வந்து பார்த்தோம்னா டோட்டலா 9 parts. அப்ப 9 parts வந்து யாருக்கு ஈக்குவல்? எனக்கு 27க்கு ஈக்குவலா? அப்ப 9 பார்ட்ஸ் வந்து 27 அப்படின்னா எனக்கு தேவை மதரோட ஏஜ். இது வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் இல்லையா? அப்ப 27னா இங்க என்ன வந்துரும்? எனக்கு 9 பார்ட்ஸ் வந்து 54. அப்ப 9 பார்ட்ஸ் வந்து 54னா எனக்கு மதரோட ஏஜ் 7 பார்ட்ஸ். அப்போ இன்டூ 6. அப்ப இன்டூ 6னா யார் இங்க? 42. எனக்கு தேவை வாட் வில் பி மதர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 7 இயர்ஸ். அப்ப 42 plus 7 யார்? நமக்கு 49. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 49 years. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். In an examination, Raman scored 25 marks less than Rohit. Rohit scored 45 marks more than Sonia. Rohan scored 75 marks, which is 10 more than Sonia. அப்ப ரோஹன் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கான் அப்படின்னா ரோஹன் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கான்னா 75 marks, which is 10 mark more than Sonia. அப்ப சோனியா வந்து என்னவா இருந்திருப்பா? 65. ரோஹன் வந்து சோனியாவோட 10 mark அதிகமா அடிச்சிருக்கானா அப்ப சோனியா வந்து 65 marks. ரோஹித் scored 45 marks more than Sonia. சோனியா விட 45 அதிகம் அப்படின்னா என்ன எடுத்திருப்பாவ? 110. ரோஹித் வந்து 110. Then Raman scored 25 marks less than Rohit. So Raman வந்து பார்த்தோம்னா ரோஹித்தை விட 25 marks கம்மி. So இப்ப 85 marks என்ன பண்ணிருப்பான்? எடுத்திருப்பான். ரவி ஸ்கோர் 50 less than the maximum mark. ரவியோட ஸ்கோர் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம் மார்க்கை விட 50 கம்மி. சரியா? than the maximum mark of the test. What approximate percentage of did Ravi score in the exam if he gets 34 marks more than Raman? ராமனை விட 34 marks அதிகம் அப்படின்னா என்னது? 119. அப்போ ரவியோட ஸ்கோர் மேக்ஸிமம் மார்க்கை விட 50 கம்மி. அப்ப மேக்ஸிமம் மார்க் என்னவா இருந்திருக்கும்? இதை விட 50 கம்மினா 169 இருந்திருக்குமா? கிளியரா? சோ அப்ப மேக்ஸிமம் மார்க் எல்லாமே தெரிஞ்சிச்சு. எனக்கு தேவை ரவியோட ஸ்கோர், அப்ராக்சிமேட் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ரவி கெட். அப்போ அப்ராக்சிமேட் பெர்சன்டேஜ் வந்து 119 divided by 169 into 100. கிளியரா? 16.9 10%. அப்போ 10%னா இது approximately 17 சொல்லலாமா? அப்ப 17 டேபிள்ல 7 டைம்ஸா? புரியுதா? அப்ப 10% வந்து 16.9னா எனக்கு 70% வந்து என்னது? எனக்கு 119. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 70%. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ABC started a business together by investing rupees. ABC started a business by investing rupees 12, 26. எப்பயுமே காமன் ஜீரோஸ் என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. 12, 26, 32 respectively. At the end of 4th month A quits. அப்போ 4வது மாசம் முடியும் போது யார் முடிஞ்சிடுறாங்க? A முடிஞ்சிடுறாங்க. At the end of 6th month B quits. 6th monthோட முடிவுல B வந்து quit பண்ணிடுறாங்க. At which time A rejoins with the same amount. A rejoins with the same amount. அப்ப 4 மாசம் கழிச்சு பிசினஸ் விட்டு போனவங்க அகைன் 2 மாசம் கழிச்சு பிசினஸ் குள்ள வராங்க. அப்ப அந்த 2 மாசம் A பிசினஸ் குள்ள இல்ல. சரியா? நெக்ஸ்ட் at the end of 10th month C quits. அப்ப 10 months வரைக்கும் வேலை பார்த்துட்டு C quit பண்ணிடுறாங்க. Which time B rejoins with the same amount. Okay, B rejoins with the same amount. எவ்வளவு நாள் கழிச்சு? 6th month போனவங்க திருப்பி 10th month தான் உள்ள வராங்க. அப்ப 4 மாசம் பிசினஸ்க்குள்ள இல்ல. ஓவராலா வந்து எண்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கும் போது சோ ஃபர்ஸ்ட் 4 மாசம் உள்ள இருந்தது A, 2 மாசம் இடையில இல்ல. டோட்டலா 12 monthsல ஆல்ரெடி 4 months போக ரிமைனிங் 8. அந்த 8லயும் வந்து 2 months இல்ல. அப்ப ரிமைனிங் 6 months தான் என்ன இருக்கும்? A எனக்கு உள்ள இருந்திருக்கும். இப்ப B எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டோட்டலா வந்து 12 monthsல ஃபர்ஸ்ட் 6 months இருந்தது. ரிமைனிங் 6 months இருக்கு. இந்த 6 monthsல என்ன பண்ணுது அப்படின்னா 6 months வரைக்கும் வேலை பார்த்துட்டு அகைன் நான் 4 months கழிச்சு 10th monthல தான் பிசினஸ் குள்ள வருது. அப்ப 10th month தான் பிசினஸ் குள்ள வருதுன்னா இங்க என்னவா இருக்கும்? எனக்கு 8 months இடையில 4 months பிசினஸ் குள்ள இல்ல. சோ இப்படிதான் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? பிசினஸ் குள்ள இருந்திருக்காங்க. சரியா? சோ அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கும் போது எப்படி சால்வ் பண்ணலாம்? 1 2s are 2,
3 2s are 6, 2 2s are 4, 3 2s are 6, 5 2s are 10. Again 2 tables. 6 2s are 12, 6 2s are 12, 13, 13, 16. So 6 2s are 12, 6 3s are 18, 12, 18, 30, 30, 30, 39, 39, 42. 13 4s are 42, 16 5s are 80. So again என்ன டேபிள் எடுத்துக்கலாம் நானு 30, 42, 80 அப்படிங்கும்போது again நான் 2 டேபிள் எடுக்கிறேன்னா 15 times இது வந்து பார்த்தோம்னா 21 times இது வந்து பார்த்தோம்னா 40 times. அப்போ 15, 21, 40. ஓகேவா 15 21 40. சோ அப்ப இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியாது தானே அப்போ ஓவராலா எவ்வளோ அப்போ அப்படி பார்த்தோம்னா சோ ஓவராலா வந்து பார்த்தோம்னா எனக்கு 6 6 7 7 டோட்டல் 76 பார்ட்ஸ் இந்த 76 பார்ட்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 53622 எனக்கு தேவை என்னன்னா பியோட ப்ராஃபிட் பியோட ப்ராஃபிட் அப்படின்னா யார் வந்துருவாங்க நமக்கு 1 2s are 2 6 வந்து என்ன ஆகணும் 2 ஆகணும் 6 2 ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி யாரு either ends with 2 or 7 given optionல ஒன்னு 2ல முடியறது என்னோட ஆன்சரா இருக்கணும் இல்ல 7ல முடியறது என்னோட ஆன்சரா இருக்கணும் அப்போ 2ல மூணு ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு முடியுது அப்ப அந்த மூணு பேர்ல யாருன்னு என்ன பண்ணணும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ மூணு பேர்ல யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா so at the end of 6th month B quits கரெக்டா தானே எழுதியிருக்கோம் so 38 இங்க வந்து பார்த்தோம்னா 6 2s are 12, 6 3s are 18, 18 12, 30, 13 3s are 39, 39, 42. So 80, 15, 21, 40. Okay. So this solve பண்ணோம்னா 2 table solve பண்ணா 38, 2 2s are 4, carry 1, 6 2s are 12, carry 1, 8 2s are 16, 1 1. So 38. இங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ 26 வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா தானே எழுதியிருக்கோம் 12 26 32 okay 32 C quits B rejoins so அப்ப remaining 2 months okay so let it be in the sum. Next question, a boat can move 9.5 km in still water. The speed of the stream is 2.5 km per hour. The boat takes 114 minutes to go from point A to point B and return to the same point A. What is the distance between the 2 points அப்படின்னு கேக்குறாங்க. So அப்போ என்ன நடக்குது அப்படின்னா போட் வந்து x கிலோமீட்டர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம்ல போயிருந்தது அப்படின்னா அப்ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் என்னவா இருந்திருக்கும் 9.5 2.5 டிஃபரன்ஸ் என்னது 7 பிளஸ் டிஃபரன்ஸ் இப்போ அப்ஸ்ட்ரீம்ல போயிருந்தாங்கன்னா டிஃபரன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிருந்தாங்கன்னா அடிஷன் அப்ப 10 12 is equal to 114 by 60 இதானே கொடுத்திருக்காங்க இப்போ இத சால்வ் பண்ணோம்னா இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 19x 19x divided by 12 into 7 is equal to 114 by 60 அப்ப 19 டேபிள்ல இது வந்து பார்த்தோம்னா 6 times so 1 times இது வந்து 5 times அப்ப 7 6 are 42 divided by 5 42 divided by 5 னா 8.4 அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 8.4 clear-ஆ given option என்னோட ஆன்சர் 8.4 next one so next வந்து பார்த்தோம்னா 164 so missing numbers கொடுத்திருக்காங்க so அடுத்தது வந்து பார்த்தோம்னா approximations so approximationல first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா 18% of 550 plus 24% of 130 so 0 0 get cancel 0 0 get cancel 11 times இது 2 times 2 னா இது 9 so அப்ப இங்க என்ன வந்துச்சு நமக்கு 99 so 99 plus 4 3s are 12 carry 240 24 into 3 72 so 2 3 1 2 31.2
31.2 approximately என்ன சொல்லலாம் அப்படின்னா 10 130.2 approximately 132 130.2 னா approximately 130 னு சொல்லலாமா so next one 18.864 னா 19 plus 400 divided by 25 சரியா 400 divided by 25 அப்ப given optionல so இப்ப இது solve பண்ணோம் அப்படின்னா 125 carry என்ன இருக்கு 15 இருக்கு 6 times அப்ப 19 plus 16 வந்து பார்த்தோம்னா 35 அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 35 395 எனக்கு 25 டேபிள்ல எக்ஸாக்ட்டா கேன்சல் ஆகாது அதனால நான் அப்ராக்சிமேட்டா 400 ன்னு எடுத்து கேன்சல் பண்றேன் நெக்ஸ்ட் square cube root of 27800 அப்ப cube root of 27800 னா எனக்கு 30 cube ஓட வேல்யூ என்னது 27000 ஆ 30 cube ஓட வேல்யூ என்னது 27000 ஆ இதுவே 31 க்கு போனோம்னு வெச்சுக்கோங்களேன் 31 961 again 31 னா 1 6 9 3 28 அப்ப 1 9 7 2 9 அப்ப எங்க போயிடுச்சுன்னா எனக்கு 29791 ன்னு 27800 விட அதிகமா போகுது நான் 31 ன்னு எடுக்கும்போது அப்ப கண்டிப்பா இந்த வேல்யூவை விட கம்மியா தானே இருக்காது சோ அப்படிங்கும்போது அப்ராக்சிமேட்டா நான் 27000 எடுக்கலாம்ல 27000 யாரோட வேல்யூ 30 கியூபோட வேல்யூ நெக்ஸ்ட் ஒன் 42.5 அப்படிங்கும்போது அது என்ன எடுத்துக்கலாம் 43 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா அப்ப 43 ஸ்கொயர் minus 17 square னா யாரு 289 அப்போ 3 square வந்து பார்த்தோம்னா 9 4 3s are 12 12 2s are 24 carry 4 16 4 4s are 16 3 square 9 4 3s are 12 12 2s are 24 க்கு 4 carry 2 18 1849 so 17 square 289 so 0 6 so இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு 751560 அப்ப approximately 1560 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் so ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் so இப்ப next question பார்க்கலாம் so next question என்ன கொடுத்திருக்காங்க what is the cost price of the calculator cost price கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன டேட்டா வேணும் selling price profit or loss percentage வேணும் அப்ப first statement என்ன கொடுத்திருக்காங்க selling price கொடுத்துட்டாங்க அப்ப selling price மட்டும் வச்சு என்னால cost price கண்டுபிடிக்க முடியாது selling price வச்சு எனக்கு profit or loss பேஸ் பண்ணி கொடுத்திருக்கணும் அப்போ first statement வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது second statement profit earn வந்து பார்த்தோம்னா 20% second statementையும் தனியா வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒரு செல்லிங் பிரைஸ் ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் இருக்கணும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது தான் என்னால என்ன பண்ண முடியுது ஆன்சர் சொல்ல முடியுது அப்ப the statement 1 and statement 2 together are necessary to answer the question okay va next one what is the principal amount the simple interest accrued on the amount of 12% per annum in 5 years வந்து பார்த்தோம்னா 15000 அப்போ 12% 5 years னா எவ்வளவு ஆச்சு 60% அப்ப 60% தான் யாரு 15000 அப்ப 60% 50000 னா 15000 னா 100% எவ்வளவு என்ன பண்ணலாம் நான் கண்டுபிடிக்கலாமா அப்போ இதுல இருந்து first statement வச்சு என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும் principal கண்டுபிடிக்க முடியும் second statement the amount becomes 34000 in 3 years on simple interest at 12% per annum so 12% per annum ஒரு வருஷத்துக்குனா 3 yearsக்கு 36% interest அப்ப amountனா 136% தான் அமௌண்டா இருக்கும் அப்ப 136% தான் வந்து 34000 அப்படினா 100% எவ்வளவுன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது அப்ப ஃபைனலி என்ன சொல்லலாம் either 1 or 2 alone is sufficient to answer the question so இதுல வந்து பார்த்தோம்னா option 2 the day either in statement 1 alone or statement 2 alone next one what is the two digit number அப்படினு கேக்குறாங்க the difference between the digits is 9 difference between the digits is 9 அப்படிங்கும்போது so 9 minus 0 or 0 minus 9 இத வச்சு தான் எனக்கு டிஃபரன்ஸ் வந்து என்ன கிடைக்கும் எனக்கு அப்ப என்னோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 90 ஆ இருக்கலாம் இல்ல 09 ஆ இருக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால டெஃபினட்டா ஆன்சர் சொல்ல முடியாது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 9 சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 9 அப்படிங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 9 plus 0ன்னு சொல்லலாம் இல்ல 0 plus 9ன்னு சொல்லலாம் 1 plus 8ன்னு சொல்லலாம் இல்ல 8 plus 1ன்னு சொல்லலாம் அதே மாதிரி 2 plus 7ன்னு சொல்லலாம் இல்ல 7 plus 2ன்னு சொல்லலாம் அடுத்தது 3 plus 6ன்னு சொல்லலாம் இல்ல 6 plus 3ன்னு சொல்லலாம் அடுத்தது
5 plus 4 னு சொல்லலாம் இல்ல 4 plus 5 அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வேரியஸ் நம்பர்ஸ் என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு 2 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ட வச்சுமே எனக்கு டெஃபினட்டா தெரியல. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயுமே ஏகப்பட்ட என்ன வருது? பாசிபிலிட்டிஸ் வருது. அப்போ x-க்கும் y-க்குமான வேல்யூவை கண்டுபிடிக்கலாம்னா x minus y-யோட வேல்யூ 9, x plus y-யோட வேல்யூ 9. சோ அப்ப இத வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் தானே? சோ அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது என்னால என்ன பண்ண முடியுதா? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா? இங்க என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணும்போது 90 2 டிஜிட் நம்பர் 09 2 டிஜிட் நம்பர் கிடையாது. சரியா? அப்ப இங்க அதுக்கு ஈக்குவலண்டா இங்க ஃபார்ம் ஆகுறது ஒண்ணே ஒண்ணுதான் 90. சரியா? அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது என்னால கன்க்ளூட் பண்ண முடியுது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஈக்குவேஷனா எழுதி கண்டுபிடிக்கலாம்னாலும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால ஆன்சர் சொல்ல முடியாது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் சொல்ல முடியும். அப்ப both statements are necessary to answer the question. சரியா? நெக்ஸ்ட் what are the marks obtained by Harish in English? அப்போ ஹரிஷோட இங்கிலீஷ் மார்க் கேக்குறாங்க. சோ அப்ப ஹரிஷோட இங்கிலீஷ் மார்க் வேணும் அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் obtained by Harish in English and Maths வந்து பார்த்தோம்னா 145. இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்குமான சம் வந்து பார்த்தோம்னா 145. இங்கிலீஷ்க்கும் சயின்ஸுக்குமான சம் வந்து பார்த்தோம்னா 160. இப்ப இங்கிலீஷ் மேக்ஸோட சம் ஒரு இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால இங்கிலீஷ் மார்க் கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. சரியா? அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு இங்கிலீஷ் மார்க் கண்டுபிடிக்க முடியுமானா இதுல இங்கிலீஷ்க்கும் சயின்ஸ்க்குமான டோட்டல் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தனியா வச்சு என்னால ஆன்சர் சொல்ல முடியாது. இப்ப கம்பைன் பண்ணி பாக்குறேன். கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்க்குமான டோட்டல் சம், இங்கிலீஷ்க்கும் சயின்ஸ்க்குமான டோட்டல் சம், இதுல இருந்து இங்கிலீஷ் அப்ப தனியா எடுக்கிறதுக்கான எந்த டேட்டாவும் என்கிட்ட இல்ல. அப்ப இது ரெண்டுமே என்னது டுகெதர் நாட் sufficient to answer the question. So next question, what is father's percentage? Percentage of son and the father are in the ratio 1:4. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சன்னுக்கும் ஃபாதருக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. பட் ஏஜ் கொடுக்கல. அப்ப ஏஜ் பத்தி பேசாதனால ரேஷியோ மட்டும்தான் இருக்கு. ஏஜ் பத்தி பேசாதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆன்சர் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் 5 years hence the father's age will be 3 times the son's ஏஜ் அட் தட் டைம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவோட வயசு 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா பையனோட வயசு 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ அதுல எவ்வளவு மடங்குன்னு சொல்றாங்க? 3 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து என்னால ஃபாதரோட ஏஜை கண்டுபிடிக்க முடியுமானா ரெண்டு அன்னோன் டேட்டா இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் தனியா யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. இப்ப நான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஃபாதரோட பெர்சன்டேஜ்க்கும் சன்னோட பெர்சன்டேஜ்க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தெரியுமா? ஃபாதரோட பெர்சன்டேஜோட ரேஷியோ என்னது? 4x பிளஸ் 5 சன்னோடது என்னது? x பிளஸ் 5 அப்ப இங்க இருந்து x கண்டுபிடிச்சா 4x கண்டுபிடிச்சா அதான ஃபாதர் ஏஜ். அப்ப ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் கிடைக்குதா? the data in statement 1 and statement 2 together are necessary to answer the question. clear-ஆ? so next என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பார் சார்ட் கொடுத்திருக்காங்க. So இந்த பார் சார்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் மராத்தி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா இப்ப ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏ வந்து மார்க்ஸ் ஆப்டைன்ட் அவுட் ஆஃப் 100. சரியா? 100 மார்க்குக்கு ஏ வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல 45 மார்க்கு, ஹிந்தில 50 மார்க்கு, மராத்தில 55 மார்க் வாங்கியிருக்கு. சரியா? அவுட் ஆஃப் 100க்கு தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டோட்டல் மார்க்ஸ் obtained by B and the total marks obtained by C? அப்ப B வந்து டோட்டல் மார்க் வந்து பார்த்தோம்னா இது 70 plus 50 வந்து பார்த்தோம்னா 120, 120 plus 65 வந்து பார்த்தோம்னா 185. C ஓட டோட்டல் மார்க் 75 plus 5 வந்து பார்த்தோம்னா 80, 80 plus 50 130, 130 plus 60 190. அப்போ 190க்கும் 185க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5 மார்க்ஸா? அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது? 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன், what is the respective ratio of D's mark in English, B's mark in English? D ஓட இங்கிலீஷ் மார்க் வந்து பார்த்தோம்னா 40, B ஓட இங்கிலீஷ் மார்க் வந்து பார்த்தோம்னா 65. அப்ப 40:65. 40:65 னா 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8:13. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது? 8:13. நெக்ஸ்ட் ஒன், what is C's overall approximate percentage கேக்குறாங்க. அப்ப C ஓட approximate percentage வேணும்னா 75 plus 55 80 130 130 plus 60 190. அப்ப C ஓட overall mark வந்து பார்த்தோம்னா 190 out of ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்னா 3 சப்ஜெக்ட்டுக்கு 300 மார்க். அப்ப அதோட percentage என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 0000 get cancel. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 6 3s are 18 carry 1 3 3s are 9. அப்ப approximately 63%. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது? 63%. next one, which of the following statement is true அப்படின்னு கேக்குறாங்க. A's overall percentage is 50. So பாருங்க A எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். So out of 300 overall percentage கேக்குறாங்க. அப்போ இந்த 5 வந்து நான் இதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா 50 50 50. அப்போ ஓவராலா 50% தானே எனக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ
ஆப்ஷன் 1 வந்து எனக்கு ட்ரூ. ஆல் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கோர்ட் மேக்ஸிமம். அப்போ கண்டிப்பா இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எல்லாமே என்னவா தான் இருக்கும்? ஃபால்ஸா தானே இருக்கும். 5 ஆப்ஷன்ல ஒன்னு தானே நமக்கு ட்ரூவா இருக்கணும். நன் இருக்கனால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். சரியா? ஆல் த ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கோர்ட் மேக்ஸிமம் மார்க் இன் ஹிந்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஈ ஸ்கோர்ட் ஹையஸ்ட் டோட்டல் மார்க்ஸ். சோ அப்ப இது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? சோ அப்ப நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? வாட் ஆர் தி அப்ராக்சிமேட் ஆவரேஜ் மார்க் obtained by D? D யோட ஆவரேஜ் மார்க் கேக்குறாங்க. சரியா? அப்ப 45 plus 45 90, 90 plus 40 130. அப்ப 130 divided by எனக்கு தேவை ஆவரேஜ் மார்க். அப்ப ஆவரேஜ் மார்க் கண்டுபிடிக்கணும்னா 4 3s are 12 carry 1 3 3s are 9. அப்ப 43. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? அப்ராக்சிமேட் ஆவரேஜ் 43. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பை சார்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் a survey on the food items preference conducted on a sample of 30,000 people கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப வேரியஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா people preferring fruits or approximately what percent of the people preferring vegetables அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப fruits வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பேர் prefer பண்றாங்க? 11. vegetables வந்து பார்த்தோம்னா 30 into 100. clear-ஆ? so 0 0 get cancel. 110 divided by 3. 3 3s are 9 carry to 6 times 18 carry to 36 point something. 36 point something na என்னோட ஆன்சர் கண்டிப்பா யாரா இருப்பாங்க? 37 ஆ இருப்பாங்க. நெக்ஸ்ட் what is the total number of people preferring vegetable and those preferring sprouts? so fruits வந்து பார்த்தோம்னா vegetables sprouts அப்ப 30 plus 13 வந்து பார்த்தோம்னா 43. அப்ப 30,000ல 43. அப்ப நான் 43 னா எனக்கு 1% என்னது? 300. சரியா? 00 3 3s are 9 4 3s are 12. so அப்போ 4 3 3s are 9 4 3s are 12 129. அப்ப given ஆப்ஷன்ல 129 00 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப நன் தான் என்னது? என்னோட ஆன்சர். Next one, what is the respective ratio of the number of people preferring meat to the number of people preferring salad? So meatக்கும் saladக்கும் இருக்கக்கூடியது. அப்ப meat வந்து பார்த்தோம்னா 6, salad வந்து பார்த்தோம்னா 15. அப்ப என்னோட ரேஷியோ என்னது? 2:5. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது? 2:5. clear-ஆ? Next one, what is the difference between the total number of people preferring meat and number of people preferring fish? அப்ப மீட்டுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மீட் வந்து பார்த்தோம்னா 6%, ஃபிஷ் வந்து பார்த்தோம்னா 5%. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 6க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் 1%. 30,000ல வந்து 1% என்னது? 300. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 300. clear-ஆ? Next one, out of the total sample population, how many people have given preference for fish? Fish வந்து பார்த்தோம்னா 5%. 10% என்னது? 3,000. 5% என்னது? 1,500. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது? 1,500. Next one. So next என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு கேஸ்லெட் கொடுத்திருக்காங்க. So இந்த கேஸ்லெட்டை நம்ம கடைசியா பார்த்துக்குவோம். So அதுக்கு முன்னாடி ஈஸியா கொடுத்திருக்க ஏதாவது ஈஸியா கொடுத்திருந்தாங்கன்னா அதை முடிச்சுட்டு கடைசியா எங்க வரலாம்னா கேஸ்லெட்டுக்கு வரலாம். So அப்ப இங்க என்ன இருக்கு? So அப்போ 21 இருக்கு. அப்ப 7 3s are 21, 16 வரணும் நமக்கு. 3 3s are 9, 9 7s are 63-ஆ? அப்போ 9 7s are 63. Next 14 into 3 வந்து பார்த்தோம்னா 42, 7 6 are 42. அப்ப denominator, அப்ப இது ரெண்டும் சேமா இருக்கனால நமக்கு பிரச்சனை இல்ல. 7 கம்பேர் பண்ணும்போது greater, equal, greater, greater. அப்ப என்னோட ஆன்சர் greater than or equal to y. சரியா? Next one. So அப்ப இந்த ஈக்குவேஷன்ல 4 இருக்கு. இங்க வந்து வர்ற ஆன்சரை 2 ஆல் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 15 4s are 60, 10 6 are 60. அப்ப -10 -6 என்னோட ஃபேக்டர்ஸ். 21 into 2 42, 7 6 are 42. அப்ப 7 6 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 7 2s are 14, 6 2s are 12. இங்க என்ன வந்து த்ரோட் பிளஸ் இருக்கனால மைனஸ். 14 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர், 12 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர். சோ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? x greater than y ஆ இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். So அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து 2 ஆல் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 28 into 2 56, 7 8s are 56. அப்ப 7 8s are 56, 7 2s are 14 minus 14, 8 2s are 16 minus 16. So 21 into 4 84, 84 னா 14 into 6 84-ஆ? அப்போ minus 14 minus 6. 14 கம்பேர் பண்ணும்போது equal, less than, minus 6 கம்பேர் பண்ணும்போது less than. அப்ப less than or equal. given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? less than or equal to y. next question. so இங்க வந்து பார்த்தோம்னா காமன் மல்டிபிள்ஸ் வரதுனால into 2 இத வந்து நான் into 3 பண்ணிக்கிறேன். சரியா? ஏன்னா 6க்கும் 4க்கு எல்சிஎம் எடுத்தா 12 இல்லையா? அப்ப 12 வந்ததுன்னா யார் வந்துருவாங்க? அப்ப 12 காமன் மல்டிபிள்னா into 2 into 3. அப்ப 6 6 are 36. 6 6 are 36 என்னன்னு எழுதலாம் நானு?
6 6 are 36 பட் எனக்கு என்ன வரணும் 13 வரணும். அப்போ 6 6 are 9 4s are 36. Okay, 9 4s are 36. அப்போ 9 2s are 18, 4 2s are 8, 15 4s are 60, 10 6 are 60. அப்போ 10 3s are 30, 6 3s are 18. 30 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than. இது equal இது less than. அப்ப given optionல என்னோட ஆன்சர் less than or equal. அப்ப given optionல இங்க தான் இருக்கு less than or equal. Next one. So இங்க வந்து பார்த்தோம்னா 21. 7 3s are 21, minus 7, minus 3. இங்கேயும் 10, அப்ப 5 2s are 10, minus 5, minus 2. minus 5 கம்பேர் பண்ணும்போது இது என்னது எனக்கு இது வந்து less than, இது வந்து greater. அப்போ ஒரு less than ஒரு greater வந்துருச்சுன்னா என்னோட ஆன்சர் என்னது relationship cannot be established. So இப்ப next one வந்து பார்த்தோம்னா ஒரு லைன் சார்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த லைன் சார்ட்கான detailed data இங்க இருக்கு. So உங்களுக்கு இதுல பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்காது. So அதனால அங்க values இருக்கு. So number of books published by 3 companies PQR during 6 years. அப்போ books published PQR 6 years கொடுத்திருக்காங்க. அதுக்கான data இங்க இருக்கு. நமக்கு first question என்ன கேக்குறாங்க அப்படின்னா what is the average number of books published by company R during all the given years together. அப்ப R all the given years together அப்படிங்கும்போது கடைசில எல்லாமே 0 இருக்கு. 10 10 20 24 carry என்ன இருக்கு 2. So 9 11 13 17 21 26 2640 divided by எனக்கு தேவை how many years are there 6 years. அப்ப 4 times 4 times அப்ப 440. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 440 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். Next one. Number of books published by company P increased by what percent from 15 to 18. So P வந்து பார்த்தோம்னா 15 to 18 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப 15 to 18 னா 140 160. அப்ப 160 divided by increased percentage. அப்ப increased percentage னா denominatorல யார் வருவாங்க lowest value into 100. clear-ஆ 0 0 cancel பண்ணிடலாம். 4 4s are 16, 9 4s are 36. அப்ப 400 divided by 9. 400 divided by 9 னா யார் வருவாங்க நமக்கு 4 times 36 carry 4 times 36 அப்ப 44. அப்ப 44 4 by 9 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க number of books published by companies PQR. Number of books published by companies PQR increased by 18, 10, 15% respectively. Total number of books published by 3 given companies together in 2021 அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எனக்கு P வந்து எவ்வளவு increase ஆகுதுன்னா 18%, 400ல 18% அப்படின்னா 72. அப்ப இங்க என்ன வந்துரும் நமக்கு 472. 18% increase na 472. Next 10% increase na plus 68. அப்ப 8 4 748. Next வந்து பார்த்தோம்னா 15%. 15% அப்படின்னா யார் வந்துருவாங்க நமக்கு 10% 54 54 plus 27. 54 plus 27 யார் நமக்கு 81. So அப்ப 540 plus 81 னா again 1 2 6 621. அப்ப 621 இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நானு ஆட் பண்ணணும். அப்ப 8 plus 2 10 10 plus 0 plus 1 1. அப்ப given optionல 1ல எது முடியுமோ அதான் என்னோட ஆன்சர். அப்ப இதுதான் என்னவா இருக்கும் ஒரு ஆப்ஷன் மட்டும் தானே 1ல முடியுது. ஓகே அப்ப டெஃபினட்டா இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க what is the respective ratio between the total number of books published by all the given companies in 2017 and total number of books published by all the given companies in 2018. அப்ப 2017 2018 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு 500 900 500 900 இங்க ஒரு 100 னா வந்து 1000 1040 is to 18 வந்து பார்த்தோம்னா யார் இருக்காங்க 1100 1100 1500 1600 20 60 80 20 100 ஓகேவா சோ அப்ப இங்க என்ன கிடைக்குது நமக்கு 1600 கிடைக்குது சோ 00 கேன்சல் பண்ணிடலாம் சோ 8 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினா 1 8 are 8 3 times வந்து 24 8 டேபிள்னா 13:20 அப்ப given optionல 13:20 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப இன்னும் நம்ம கிட்ட ரிமைனிங் என்ன இருக்கு ஒரு கேஸ் ஸ்டடீஸ் ஒன்னு இருக்கு இல்லையா ஓகே சோ இப்ப இந்த கேஸ் ஸ்டடீஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது நமக்கு சோ இப்ப இங்க இந்த கேஸ் ஸ்டடியில என்ன கொடுத்திருக்காங்கன்றத ரீட் பண்ணுவோம் in a sports event there are 1200 players participating in 5 different events so 5 different events டோட்டலா வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1200 சரியா டோட்டலா 1200 5 events அந்த 5 events என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா boating archery car racing boating archery car racing hockey
athletics. Okay. So, இப்ப next line என்ன குடுத்திருக்காங்க 8% of the total number of players is participating in boating. So, boatingல எவ்வளவு பேர் participate பண்றாங்க அப்படின்னா 8%. Totalல 8%. அப்ப 1200ல 1% என்னது 12. 8% என்னவா இருக்கும் 96 இருக்கும். இது total. Next. One third of the total number of players is participating in archery. One third. 1200ல one third na divided by 3, which means archery வந்து பார்த்தோம்னா 400. Okay, one third na 400. 12% of the total number of players participating in car racing. 1% 12 na 12%. அப்போ 1% 12 na into 12. 12 12s are another 144 participating in car racing. Next, 2/5 of the total number of players participating in hockey. 2/5. 2/5 அப்படிங்கும் போது 2/5 னா யார் வந்துருவாங்க நமக்கு 240 480. So 5 வந்து பார்த்தோம்னா 240, 2 parts வந்து 480. So 480 சொல்லியாச்சு. Next 2/5 remaining players are participating in athletics. அப்ப remaining players அப்படிங்கும் போது இங்க வந்து பார்த்தோம்னா 96, அதோட 4 ஆட் பண்ணும்போது 100. இங்க 140 இருக்கு. இங்க 140 plus 100 வந்து பார்த்தோம்னா 240. இங்க வந்து 640. 640யா 80 40 120. 1000 1120. 1200ல 1120 போக ரிமைனிங் என்ன இருக்கு 80 இருக்கு. சரியா? சோ அப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ரிமைனிங் பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் அத்லெட்டிக்ஸ். 1/4 of the number of players participating in boating is female. அப்ப போட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுல 1/4 வந்து ஃபீமேல்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுல யார் யாரோட கவுண்ட பத்தி வேற தனியா சொல்றாங்கன்னா ஃபீமேல பத்தி சொல்றாங்க. அப்ப டெஃபினட்டா ரிமைனிங் இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க? மேலா தானே இருப்பாங்க. ஓகே. இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 1/4 of the number of players participating in boating in females. அப்போ இதுல 1/4 வந்து ஃபீமேல்ஸ்னா 24. அப்போ 96ல 24 போக ரிமைனிங் 72 யாரா இருப்பாங்க? மேல்ஸா இருப்பாங்க. நெக்ஸ்ட் 20% of the number of players participating in archery is female. 400ல 20% வந்து 80. அப்போ 80 வந்து பார்த்தோம்னா யார் நமக்கு 400ல 80 வந்து ஃபீமேல் அப்படின்னா ரிமைனிங் 320 யாரா இருப்பாங்க? மேல்ஸா இருப்பாங்களா? நெக்ஸ்ட் there is a equal number of male and female player in car racing. car racingல மொத்தமா 144 னா ஈக்குவல்னா divided by 2, which means 72. Next one, there are 220 male players in hockey. So hockeyல 220 male players na remaining 260 வந்து யாரா இருப்பாங்க? ஃபீமேல் பிளேயர்ஸா இருப்பாங்க. No female is participating in athletics. அப்ப 80 பேருமே யாரா இருக்காங்கன்னா மேல்ஸா இருக்காங்க. சரியா? அப்ப இதுதான் என்னோட டேட்டா. சோ அப்ப இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி கீழ கொடுத்திருக்கிற given questionக்கு ஆன்சர் பண்ணணும். What is the respective ratio between total number of players participating in athletics? Total number of players participating in athletics வந்து பார்த்தோம்னா 80. And number of female players participating in car racing. Female players participating in car racing 72. So 8 table cancel பண்ணா 10 times 9 times 10:9. அப்ப given optionல 10:9 இல்ல. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? none. Next one. What is the difference between the number of female players participating in archery, number of female players participating in hockey? So female players archery, hockey. So archery வந்து பார்த்தோம்னா 80, hockey வந்து பார்த்தோம்னா 260. 260க்கும் 80க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 180. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது? 180. Next one, number of female players participating in boating is what percent of the number of male participating in athletics? அப்ப female boating வந்து பார்த்தோம்னா 24. is what percent of male வந்து athletics? அப்ப male வந்து athleticsனா வந்து 80 into 100. சரியா? அப்ப 10% 8 னா 30% 24 அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 30%. Next one. What is the total number of male players participating in boating, car racing, archery together? அப்ப male players boating, car racing, archery அப்படிங்கும் போது male boating, car racing, archery. அப்ப இது 144 plus 320. சரியா? 464. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது? 464. Next one. முடிஞ்சதா? அவ்வளவுதான்.
ஸோ அப்ப இதோட நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, அந்த ஹோல் பேப்பருமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இந்த பேப்பர் ரொம்பவே, ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும். சரியா? ரொம்ப, ரொம்ப சிம்பிளான ஒரு பேப்பர் தான். ஸோ நீங்களும் என்ன பண்ணி பாருங்கன்னா, எவ்ளோ சீக்கிரம் இந்த கொஸ்டின் பேப்பர உங்களால சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். சரி நீங்க அங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. சரியாம்மா? அப்ப இதே மாதிரி அடுத்த ஒரு மெயின்ஸ் பேப்பர்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.